the most stable carbocation among the following is கொடுத்துருக்கிற 4 மாலிகுலில் வந்து எது வந்து அதிக ஸ்டேபிளாக இருக்கிற கார்போகேட்டியனை கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ கம்பேர் பண்ணும்போது என்ன ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போகேட்டியன் டிபெண்ட் பண்ணுறது என்ன? ஒன்று வந்து இண்டக்டிவ் எஃபெக்ட், ஒன் இஸ் இண்டக்டிவ் எஃபெக்ட், ரைட். ப்ளஸ் ஐ குரூப்ஸ் இருந்துச்சுன்னா, இஃப் தெர் ஆர் ப்ளஸ் ஐ குரூப்ஸ் ஆன் ஏ கார்போகேட்டியன் இட் வில் பி ஸ்டேபிள். ஓகே, அடுத்து என்ன? ரெசனன்ஸ் எஃபெக்ட் வழியும் ரெசனன்ஸ் எஃபெக்ட் வந்து ப்ளஸ் ஆர் குரூப்ஸ் இருந்துச்சுன்னா மறுபடியும் ஸ்டெபிலைஸ் ஆகும். அடுத்து வந்து என்ன? ஹைப்பர் கான்ஜுகேஷன் சொல்லுவாங்க. ஹைப்பர் கான்ஜுகேஷன் என்ன? ஹையர் நம்பர் ஆஃப் alpha hydrogens, higher the number of alpha hydrogens, higher will be the stability. இப்படி தான் கான்செப்ட். ஓகே, இப்போ கொடுத்துருக்கிற மாலிகுலை வந்து கன்சிடர் பண்ணலாம். இது 3 எஃபெக்ட்டும் எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ இந்த கேஸ் எடுக்கலாம். இந்த கேஸில் வந்து CH3 ப்ளஸ், அவ்வளோதான். CH3 ஒரு கார்பன் மேலே பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. அதை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கோ டீஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கோ எந்த மாதிரி குரூப்ஸுமே இல்லை. ஓகே, இவ்வளோ தான். ஸோ இப்போ இந்த செகண்ட் கேஸ் எடுத்து பார்க்கலாம். இந்த பி எடுத்து பார்க்கலாம். ஆப்ஷன் பி எடுத்து பார்க்கும்போது இங்கே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. இதுக்கு பக்கத்தில் இங்கே ஒரு CH3 இருக்குது. இதுக்கு பக்கத்தில் ஒரு CH2, இந்த மாதிரி ஒரு பெரிய குரூப் இருக்குது. ஓகே, ஸோ 2 ஆல்கைல் குரூப் இருக்குதுன்னு சொல்லலாம். ஓகே, ஆல்கைல் குரூப்ஸ் வந்து எந்த மாதிரி எஃபெக்ட் காமிக்கும்? தீஸ் வில் ஷோ plus I effect. Okay, these will show plus I effect. Okay, which means they will donate electrons like this. அப்புறம் இந்த கார்பன் மேலே பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குன்னா அதுக்கு மீனிங் என்ன? கார்பனில் எலக்ட்ரான்ஸ் கம்மியாக இருக்குது, கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி ஆல்கைல் குரூப்ஸ் இருக்கும்போது அது என்ன பண்ணும்? இட் வில் ரிலீஸ் தி எலக்ட்ரான்ஸ் டுவர்ட்ஸ் திஸ் கார்போகேட்டையான். கார்பனுக்கு இருந்த எலக்ட்ரான் டெஃபிஷியன்சியை வந்து ஓரளவுக்கு ஸ்டெபிலைஸ் பண்ணும். ஓகே, கொஞ்சம் எலக்ட்ரான்ஸ் டொனேட் பண்ணிட்டு ஸ்டெபிலைஸ் பண்ணும். ஸோ திஸ் இஸ் சம்வாட் ஸ்டேபிள். ஓகே, பி வில் பி மோர் ஸ்டேபிள் தேன் டி. எனிவே டி வந்து ஸ்டேபிளாகவே இருக்காது. ஓகே, இப்போ சி எடுத்து பார்த்தீங்கன்னா எகெயின் ஒரு கார்பன் இருக்குது, பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஆனால் அது வந்து ஒரே ஒரு ஆல்கைல் செயின் மேலே தான் அட்டாச்சாக இருக்குது, கரெக்டாக? It is just attached to one alkyl chain, which means this is a primary cation. Okay, this is a primary cation, whereas this was a secondary cation. Why? 2 ஆல்கைல் குரூப் இருந்துச்சு கனெக்டடாக இந்த கார்பன் மேலே, கரெக்ட்? ஸோ இந்த கேஸ் எடுத்து பார்க்கும்போது என்ன? இந்த கார்பன் மேலே பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, ஒரு மீதைல் இருக்குது, இங்கேருந்து ஒரு ஆர் குரூப் இருக்குது, இங்கேருந்து ஒரு ஆர் குரூப் இருக்குது. விச் மீன்ஸ் இது எந்த மாதிரி கார்போகேட்டியனாக இருக்கும்? திஸ் இஸ் ஏ tertiary carbocation, meaning 3 alkyl groups attached இருக்குது இது மேலே, கரெக்டாக? ஸோ ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷரி, இது வந்து மீதைல்னு கிடைக்குது. நமக்கு தெரியும் ஸ்டெபிலிட்டி வந்து எப்படி இருக்கும்? டெர்ஷரி கிரேட்டர் தேன், செகண்டரி கிரேட்டர் தேன், ப்ரைமரி கிரேட்டர் தேன் மீதைல் தான் இருக்கும். இதுக்கு காரணம் என்ன? இதுக்கு 2 ரீசன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து இண்டக்டிவ் எஃபெக்ட். ஓகே, நிறைய குரூப்ஸ் வந்து ப்ளஸ் ஐ எஃபெக்ட் காமிக்குது இங்கே, கரெக்டாக? 3 குரூப்ஸ் வந்து ப்ளஸ் ஐ எஃபெக்ட் காமிக்குது, விச் வில் கைண்ட் ஆஃப் என்ன சொல்கிறது, தே வில் nullify this positive charge, okay, by donating the electrons, thereby stabilizing. இங்கே வந்து 2 தான் இருக்குது அந்த மாதிரி ஆல்கைல் குரூப்ஸ், வந்து இங்கே 1 தான் இருக்குது, இங்கே எதுவுமே இல்லை. அதனால ஆட்டோமேட்டிக்லி இதுதான் ஆர்டராக இருக்கும். அடுத்து வந்து ஹைப்பர் கான்ஜுகேஷன் கூட இருக்கலாம். இந்த நம்பர் ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ்னால் என்ன? இப்போ இதுதான் கார்போகேட்டியான். இதுக்கு பக்கத்தில் இருக்கிற கார்பன் தான் ஆல்ஃபா கார்பன். திஸ் இஸ் ஆல்ஃபா கார்பன், திஸ் இஸ் ஆல்சோ ஆல்ஃபா கார்பன். ஹியர் இது மட்டும்தான் என்ன? ஆல்ஃபா கார்பன் வருது. இங்கே வந்து திஸ் இஸ் ஆல்ஃபா கார்பன், திஸ் இஸ் ஆல்ஃபா கார்பன், திஸ் இஸ் ஆல்சோ ஆல்ஃபா கார்பன். ஸோ இந்த கார்பன் மேலே எல்லாம் இருக்கிற ஹைட்ரஜன்ஸ் தான் என்ன? ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ்னா. ஓகே, இந்த ஆல்ஃபா கார்பன் மேலே இந்த 3 ஹைட்ரஜன் ஆல்ஃபா ஹைட்ரஜனாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இது 3 ஆல்ஃபா ஹைட்ரஜன், இங்கே 2 ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ் இருக்கும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆல்ஃபா ஹைட்ரஜன் மட்டும்தான் இருக்கும், இங்கே ஆல்ஃபா ஹைட்ரஜனே இல்லை. ஸோ எகெயின் ஆல்ஃபா ஹைட்ரஜனோட கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா என்ன நடக்கும்? ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது ஆர்டர் என்ன வரும்? டெர்ஷரி கிரேட்டர் தேன், செகண்டரி கிரேட்டர் தேன், பிரைமரி கிரேட்டர் தேன், CH3 தான் வரும். ஓகே, automatically which becomes the most stable? The tertiary carbocation, that is option A, becomes the most stable. That's the correct answer. Thank you.